Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.3ல கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 5ல இருந்து ரிமைனிங் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்குது ரிமைனிங். ஸோ அதை இதில் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ஸோ 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் அ ரேண்டம் வேரியபிள் வித் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் PDF அகைன் கொடுத்துட்டாங்க. f of x ஈக்குவல் டு திஸ் -1லேருந்து 0 வரைக்கும் x + 1, 0 to 1 இட் இஸ் x -x + 1, -x + 1, மைனஸ் ஆஃப் x + 1 இல்லை, எக்ஸுக்கு மட்டும்தான் -1 தனியாக இருக்குது, மற்ற கேஸில் 0. அப்போ -1லேருந்து 1 வரைக்கும் தான் நமக்கு ஃபங்க்ஷனே டிஃபைன் ஆகிருக்கு. தென் we need to find the distribution capital F of x and probability of -0.5 less than x less than or equal to 0.5. அப்போ ரெண்டு இடத்துலையும் வருது இந்த வேல்யூ. ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ரெண்டு கேஸில் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன? f of x equal to probability of x less than or equal to x which is -infinity to x f of u into du. ஆர் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், f of t into dt கூட எழுதிக்கலாம், எந்த தப்பும் இல்லை. பிகாஸ் தட் இஸ் ஜஸ்ட் அ வேரியபிள். அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இந்த இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் வேல்யூவை நீங்கள் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் திஸ் இஸ் தி ஆக்சுவல் டெஃபினேஷன். முன்னாடி நம்ம f of t into dtன்னு எழுதியிருந்தோம், போத் ஆர் சேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. when x is less than -1, -1க்கு முன்னாடி என்னவா இருக்கும், டெஃபினட்டாக என்ன, ஃபங்க்ஷனே 0. ஏன்னா மற்ற கேஸில் இட் இஸ் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -infinity to x f of u du. ஸோ f of u என்ன, 0, -infinity to x 0 into du which is nothing but 0, அவ்வளோதான். when x is lies in between -1 to 0, ரெண்டாவது கேஸ். ஸோ அப்போ -1லேருந்து 0 வரைக்கும் லை ஆகும்போது ஃபங்க்ஷன் இஸ் x + 1. ஸோ அப்போ f of x is -infinity to x f of u du. ஸோ வாட் இஸ் யுவர் f of u? அதாவது இதை இன்னமும் ஃபர்தராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். அதாவது -infinity சம் எக்ஸ் வரைக்கும் வேணும். இன்பிட்வீனில் எனக்கு -1ல் அண்டு 0ல் ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட் ஆச்சு. அப்போ -1ல் நம்ம ரெண்டாக பேசலாம். ஏன்னா இங்கே இன்க்ளூடட் பாயிண்ட் என்ன, -1. அப்போ -1ல் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ -infinity to -1 இந்த கேஸில் விச் இஸ் லெஸ் தென் -1, ஸோ இட் இஸ் 0. அண்டு -1 to x u + 1 du. ஏன்னா -1லேருந்து சம் வேல்யூ வரைக்கும் இட் இஸ் என்ன, x + 1 இஸ் தி ஃபங்க்ஷன். அதுதான் நம்ம u + 1 எழுதிருக்கோம், பிகாஸ் f of uனால. இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன, யூவை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா u²/2 1 into du இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா u -1 to x. இப்போ அப்பர் லோயர் லிமிட் கொடுங்க. அப்பர் லிமிட் கொடுத்தா x²/2 + x மைனஸ் லோயர் லிமிட் -1, ஸோ -1² மைனஸ் ஆஃப் -1. தட் இஸ் இந்த இடத்துல ப்ளஸ் தான் இருக்குது, இங்கே மொத்தமாக நான் மைனஸ் போட்டேன். இது ஃபுல்லாகவே வந்து என்ன, லோயர் லிமிட். ஸோ நம்மளோட u பிளேஸில் என்ன பண்ணுவீங்க, -1, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன ஆகுது, திஸ் இஸ் x² + x -1/2, இந்த இடத்துல -1/2. எப்படி, ஆக்சுவலி இது ரெண்டு ஆட் பண்ணா என்ன, திஸ் இஸ் ஆக்சுவலி 1/2 -1. கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன, ஆஃப்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் -1/2, ரைட்? ஸோ அப்போ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 1 - 2/2 விச் இஸ் -1/2. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது, -1/2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். ஸோ அப்போ x² + x + 1/2 அப்படின்னு வருது. திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் வேல்யூ when it lies in between -1 to 0. when 0 to 1 இருக்கப்ப அடுத்த பாயிண்ட். ஸோ 0 to 1 இந்த இடத்துலையும் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ -x + 1 அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ அப்போ f of x equal to -infinity to x f of u du. இங்கே வந்து நம்மளுக்கு 3ஆக ஸ்ப்ளிட் ஆகுது, கரெக்டுங்களா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், -infinity to infinity பார்க்க போகிறோம். தட் இஸ் சம் எக்ஸ் வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். இதில் -1ல் ஒரு ஸ்ப்ளிட்டு, 0ல் ஒரு ஸ்ப்ளிட்டாக இருக்குது ஃபங்க்ஷன். இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், இதிலேருந்து 1 வரைக்கும் இன்னொரு ஃபங்க்ஷன். பட் இங்கே 1 தான், 0 தான் இன்க்ளூடடுங்கிறதுனால நம்ம 0 கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ அப்போ -infinity to -1 f of u du, அதுதான் வந்து 0 அந்த கிளேஸில். -1 to 0 u + 1 du ப்ளஸ் 0 to x -u + 1 இந்த இடத்துல, ரைட்டா? 0லேருந்து சம் வேல்யூ வரைக்கும் இட் இஸ் -x + 1, அவ்வளோதான். இப்போ இது அப்படியே 0 ஆயிரும். இதை இன்டெகிரேட் பண்ண என்ன, u + 1² -1 to 0. அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம், u²/2 + 1/2 கூட தனித்தனியாக எழுதிக்கோங்க, there is no problem. அப்புறம் அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுக்கலாம். நான் இங்கே ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்டுங்கிறதால அப்படியே எடுத்துட்டேன். இல்லைனா நம்ம இங்கே போட்ட மாதிரி தனித்தனியாக பிரித்து கூட பண்ணிக்கலாம். you will get the same answer only. ஓகே, தென் இது என்ன ஆகும், தனித்தனியாக பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே வேரியபிள் x இருக்கிறதுனால this is -u²/2 u பண்ணிங்கன்னா 1 into du இன்டெகிரேட் பண்ணால் u 0 to x. இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. இந்த 1/2 வெளியில் வச்சுக்கிறேன். அப்பர் லிமிட் 0
ப்ளஸ் 1 என்ன ஆகும் 1. ஸோ 1/2 2 வெளியில் வச்சுட்டோம். ஸோ இட் பிகம்ஸ் 1. லோயர் லிமிட் -1 ப்ளஸ் 1 பிகம் 0. ஸோ 1 - 0 ப்ளஸ் அப்பர் லிமிட் இங்கே கொடுத்தா -x²/2 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் லோயர் லிமிட் ரெண்டு பிளேஸ்லையும் u இருக்குது. அப்போ ரெண்டுமே 0 ஆயிரும். அப்போ -0. தட்ஸ் இட். ஸோ அப்போ இங்கேருந்து என்ன வருது 1 × 1/2 இஸ் 1/2 -x²/2 ப்ளஸ் எக்ஸ். தென் லாஸ்ட் கேஸு when x is greater than or equal to 1. அந்த கேஸில் நம்ம பார்க்கணும். greater than or equal to 1னா என்ன அடுத்தது அதுதானே இருக்குது. மொத்தமாக நம்மளுக்கு அங்கே ஸ்ப்ளிட் ஆகிருந்தது -∞ to ∞ எப்படி ஸ்ப்ளிட் ஆகி அதாவது எக்ஸில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல -1ல் ஒரு ஸ்ப்ளிட் அப்பு. ஸோ -1 to 0 1 0 to 1 1 1ல் இருந்து ஸோ அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ f(x)ஓட ஆக்சுவல் டெஃபினிஷன் -∞ to x f(u) du. இப்போ நான் பண்ண வேண்டியது -∞ to -1 f(u) du. அடுத்து -1லேருந்து 0 f(u) du ப்ளஸ் 0லேருந்து 1 f(u) du. ஓகே அடுத்தது என்ன 1 to x f(u) du எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ இந்த கேஸில் என்ன 0 ஏன்னா லெஸ் தென் -1. இந்த கேஸில் கிரேட்டர் தென் +1 தட் இஸ் ஆல்சோ 0. அந்த ரெண்டு கேஸ்லேயும் 0. இன் பிட்வீன் -1 to 0 இருக்கும்போது தான் x + 1ன்னு கொடுத்துருந்தாங்க. f(u)னால u + 1. 0 to 1ல் -u + 1 du. அடுத்து இங்கே -∞ to -1ல் 0 × du. ஓகே ஸோ அப்போ இது 0 இது 0 இதை மட்டும் இன்டகிரேட் பண்ணுங்கள். u பண்ணால் u²/2 ப்ளஸ் u -1 to 0 ப்ளஸ் இதை பண்ணிங்கன்னா -u²/2 ப்ளஸ் u ப்ளஸ் 1. ஓகே சாரி 0 to 1 ப்ளஸ் u. ஸோ இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. அப்பர் லிமிட் கொடுத்தா டோட்டலாக 0 லோயர் லிமிட் மைனஸ் கொடுங்க. இப்போ -1 கொடுத்தீங்கன்னா -1²/2 -1 ப்ளஸ் இங்கே அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா -1² ப்ளஸ் 1. இதுவும் வேறு ரைட். இங்கே வந்து என்ன -1 the whole square இங்கே மைனஸ் தனியாக இருக்குது. ஓகே ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன இதை பண்ணிங்கன்னா ப்ளஸ் வந்துடும். ஸோ பட் அவுட் சைடில் மைனஸ் இருக்குது. அப்போ இது 1/2 -1 இப்படியே கூட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதே மாதிரி இது வந்து +1/2 ரெண்டையும் ஆட் பண்ணி கூட 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ நான் அப்படியே ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்காக மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -1/2 + 1. ஸோ இங்கே வந்து -1/2 + 1 +1 + 1 2 ஆயிரும். -1/2 -1/2 ரெண்டு ஹாஃப் ஆட் பண்ணுறப்போ 1. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -1. அப்போ ஆன்சர் வந்து 1. ஆல்வேஸ் லாஸ்ட் ஒன் வந்து நமக்கு என்ன வரணும் 1 வரணும். தட் ஃபோர் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் f(x). ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணது it is 0 when it is less than -1 அண்டு +1ல் 1ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். இது ஆல்வேஸ் எல்லா FDP தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்லேயும் நமக்கு சேமாக இருக்கணும். இது வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். -1ல் it is x²/2 ப்ளஸ் x ப்ளஸ் 1/2. 0லேருந்து 1 வரைக்கும் 0 இன்க்ளூடாக இருக்கும்போது 1/2 -x² ப்ளஸ் x அப்படின்னு ஃபைன் பண்ணோம். திஸ் இஸ் யுவர் ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆஃப் திஸ் கொஸ்டின் நம்பர் 5. ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் ஆஃப் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் -0.5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 a to b அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க a to b f(x) dxன்னு எழுதுவீங்க. பட் இங்கே என்ன ஆகுது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் -0.5லேருந்து +0.5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் -1லேருந்து 0 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் அது என்ன x + 1. ஓகே அதே மாதிரி 0லேருந்து 1 வரைக்கும் +1 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் -x + 1ன்னு. அப்போ இந்த கேத்த மாதிரி இதுக்கு இன்பிட்வீனில் ரெண்டு வேல்யூஸ்க்கும் இன்பிட்வீனில் நமக்கு 0.5 இருக்குது. நடுவில் 0 இஸ் தி ஸ்ப்ளிட்டிங் பாயிண்ட். அப்போ -0.5 to 0 x + 1 dx இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கே என்ன 0 to 0.5 -x + 1 dx. அவ்வளோதான். இன்டகிரேட் பண்ணி அப்புறம் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. அப்போ எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x²/2 ப்ளஸ் 1 × dx இன்டகிரேட் பண்ணால் x -0.5 to 0 ப்ளஸ் இங்கே -x²/2 ப்ளஸ் எக்ஸ்னு வரும் 0 to 0.5. ஓகே ஸோ அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 0 மைனஸ் லோயர் லிமிட் 0.5 கொடுங்க. அப்போ -0.5² ப்ளஸ் -0.5 ப்ளஸ் இங்கே அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா -0.5² ப்ளஸ் 0.5 மைனஸ் லோயர் லிமிட் 0 ஆயிரம் விட்டுருங்க. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ இது 0.25/2 -0.5 ப்ளஸ் இதோட ஆன்சர் -0.25/2 ப்ளஸ் 0.5. ஓகே ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம் இது அப்படியே கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த +0.5 இதுவும் கேன்சல் ஆகி இது ரெண்டு மட்டும் நம்மளுக்கு ஆட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து சாரி இங்கே மைனஸ் இருக்குல்ல மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.25 2 டைம்ஸ் டிவைடட் பை 2. ஓகே ஸோ இப்படி மாறிடும். ரெண்டும் மைனஸில் இருக்கும் இங்கே ரெண்டும் ப்ளஸில் இருக்கும். ஸோ ஆன்சர் வரும். அதனால் ஜஸ்ட் நான் இப்படியே இதை தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். மைனஸ் வச்சுக்கிட்டு இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 0.25 -1/2 ப்ளஸ் 0 -0.525
plus 1 divided by 2 because 2 into 0.5 is 1. So இதை ஆட் பண்ணிங்கன்னா minus 0.75 outsideல ஒரு minus இருக்கு plus இதை ஆட் பண்ணிங்கன்னா plus 0.75 divided by 2. So அப்போ divided by 2 common, minus into minus become plus 0.75 plus 0.75. அப்போ you will get 1.5 by 2. So the answer is 0.75. That is the answer for this fifth question. Okay, then sixth question என்ன அப்படின்னா x is a random variable with the distribution function f of x. capital F of x எப்படி இருக்கு அப்படின்னா which is minus infinity to 0 வரைக்கும் வர it is 0. 0 to 1ல minus, that is 1 by 2 into x square plus 1. 1 to infinity ல it is 1. Then we need to find the distributive function, sorry, density function. அவங்க questionல கொடுத்திருக்கிறது capital F of x, we need to find a small f of x. அடுத்தது 0.3 ல இருந்து 0.6 வரைக்கும் what is the answer அப்படின்னு. Okay, so given function எழுதிக்கலாம் f of x equal to this. So இதில் இருந்து நம்ம actually f of x find பண்ணோம்னா என்ன பண்ணோம், differentiate பண்ணோம், ரைட்டா? பிகாஸ் இதில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு இன்டகிரேட் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணாலே போதும், வில் கெட் தி ஆன்சர் பிகாஸ் ஆன்டி டெரிவேட்டிவ், ரிவர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன், ரைட்? அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்படியே டேரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், 0 பண்ணால் 0 தான். ஸோ இந்த இன்டர்வல் அப்படியே இருக்குது. இங்கே என்ன ஆகும், 1 by 2 into x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x ப்ளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 0 to 1 அப்படியே இருக்குது. இங்கே 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, 1 to infinity. அப்போ ஆக்சுவலி என்ன ஆகுது, ரெண்டு கேஸ், மற்ற எல்லா கேஸ்லையும் 0, ஒன்லி இந்த கேஸில் மட்டும்தான் டிஃபைன்ட். அதாவது f of x equal to 1 by 2 into 2x plus 1 when it lies in between 0 and 1, 0 otherwise மற்ற எல்லா கேஸ்லையும் it is 0. அவ்வளோதான். ஓகே, that is the PDF for this question. Which is the required PDF னு என்ன எழுதிக்கோங்க, which is the required PDF. So required probability density function PDF. Okay, distribution function na capital F of x. Second question, probability of 0.3 less than or equal to x less than or equal to 0.6, which is 0.3 to 0.6, 1 by 2 into 2x plus 1 of dx. small f of x தான் எடுக்கணும் இங்கே, ரைட்டா? f of x வந்து இது கொஸ்டினில் இருக்க f of x எடுத்துடக்கூடாது. அப்போ 1 by 2 வெளியில் வச்சுக்கிற 0.2 to 0.6, 2x plus 1 of dx. தனித்தனியாக இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். ஸோ 2x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 2x square by 2 plus 1 into dx இன்டகிரேட் பண்ணால் x 0.2 to 0.6. 1 by 2 into x square plus x 0.3 to 0.6. அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. அப்போ 1 by 2 அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 0.6 ஸ்கொயர் ப்ளஸ் 0.6 மைனஸ் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 0.3 ஸ்கொயர் ப்ளஸ் 0.3. ஸோ இதோட ஆன்சர் 0.36 ப்ளஸ் 0.6. இதோட ஆன்சர் மைனஸ் 0.09 ப்ளஸ் 0.3, 1 by 2 இன்ட்டு. ஓகே, ஸோ அப்போ 1 by 2 இன்ட்டு இதோட ஆன்சர் 0.96 மைனஸ் இதோட ஆன்சர் 0.39 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது 0.09 கூட 0.3 ஆட் பண்ணுறப்ப 0.03ன்னு போட்டு ஆன்சர் எழுதிடக்கூடாது. 0.3 மீன்ஸ் 30ன்னு அர்த்தம். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.39. ஓகே, ஸோ அப்புறம் இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0.57. ஸோ 1 by 2 into 0.57 is nothing but 0.285. That is the answer for this question. Similarly இங்கேயும் பாருங்கள் 0.6 plus 0.36 ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணோம். 6னா 60ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 6 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் இதோட வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் 10.3 வந்து நம்மளுக்கு ஓவர். ஓகே, அப்கமிங் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் 10.4 வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் மீன், வேரியன்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி, எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு. அந்த வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி வில் கோ ஃபர்தர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.